அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே, செய்வலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே, புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. செல்வம் புவியில் இல்லையே, புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தாகமாய் இருப்பவர்களே நீர்நிலைகளுக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களை வந்து மகிழ்வுடன் குடியுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏசாயா புத்தகம் 55:1 ஆண்டவர் இந்த அழைப்பை எல்லா மக்களுக்கும் இலவசமாய் கொடுக்கிறார். ஆண்டவருடைய இந்த பராமரிப்பிற்காக, பாதுகாப்பிற்காக, அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக, அவருடைய அளப்பரிய நன்மைகளுக்காக, பேரன்புக்காக நன்றி செலுத்த புனித அந்தோணியார் ஆண்டவரிடமிருந்து இந்த அன்பை பெற்று, அளப்பரிய அன்பை பெற்று மக்களுடைய தாகத்தை இயேசுவை கொண்டு தீர்த்தது போல நாமும் இதோ இயேசு ஆண்டவருடைய பாதத்தை அந்தோணியாருடைய பரிந்துரை வழியாக பெற்றுக்கொள்ள இந்த செவ்வாய்க்கிழமை திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். பக்தி உருக்கத்தோடு இந்த திருப்பலியில் நாம் பங்கேற்போம். அருகிலே தேவனுடைய அருகிலே நாம் வருகிற போது அவர் நமக்கு அருகிலே வருகிறார். நம் சுமைகள் அனைத்தையும் தேவன் சுகமாக மாற்றுகிறார். இயேசு ஆண்டவர் நம் சுமைகள் அனைத்தையும் சுகமாக மாற்றுகிறார். தாகம் அனைத்தையும் தீர்த்து பொங்கி வழி ஊற்றாக தேவன் அவருடைய பிள்ளைகளை தூய் ஆவியாரை தந்து அந்தோணியாரை புனித அந்தோணியாரை பயன்படுத்தினது போல நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். எனவே இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்திற்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நமக்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லை. தேவன் நமக்கு இரக்கம் காட்டும்படியாக, ஆண்டவருடைய இரக்கத்திலே கிருபையிலே அவருடைய வார்த்தையில் எப்போது நாம் நிலைத்திருக்கும்படியாக ஒப்பு கொடுப்போம். புனித அந்தோணியாரின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக உங்கள் கருத்துக்கள் அனைத்தும் ஆண்டவருடைய கரங்களில் புனித அந்தோணியார் ஒப்பு கொடுத்து அவர் சாட்சியாக இருந்தது போல நீங்களும் சாட்சிகளாக இருந்து அற்புதத்தை காண்கின்றவர்களாக தேவன் உங்களை வைத்துக்கொள்ள உருக்கமாக இந்த திருப்பலியில் மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவருடைய அன்பை பெற தடையாக இருக்கிற நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்திற்காகவும் புனித அந்தோணியாரை போல ஆண்டவருடைய வார்த்தை கரங்களில் ஏந்தி
தியானிக்காமல் இருந்த நேரங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்த நேரங்கள், இதனால் பயத்திற்கு, கவலைக்கு, இந்த உலகினுடைய ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுத்து தேவ ஆசிரை இழந்து போன நேரங்களுக்காக மனவருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனிதமரியாவை, வான தூதர்கள் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமான பற்றன்பு உள்ள முயற்சிகளை பெருமதிப்புடன் கடைபிடிப்பதால் விசுவாசிகளின் இதயங்களை செம்மைப்படுத்தி அருளும். அதனால் அவர்கள் தகுதியான மனதுடன் பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின் புகழை பறைசாற்ற செய்வீராக. உமோடு துய்யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை வசனங்கள் 1 முதல் 9 மற்றும் 12 முடிய. அந்நாள்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்தில் இருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டுச் சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓரளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்துச் சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்துச் சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது.
அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்துச் சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 46. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நிலவுலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். 6 உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டு எனக்கு அளித்தருளும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய
தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யூதர்களின் விழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேம் சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெதஸ்தா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், காலூனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்ப. 38 ஆண்டுகளாய் உடல்நலமின்றி ஒருவர் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாய் அவர் அந்நிலையில் இருந்ததை அறிந்து, நலம் பெற விரும்புகின்றீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் பொழுது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன்பே வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகி என்று படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவரோ மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் அவரிடம் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என்று தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஆமீன். எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சேர்ந்து ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மலாகாத காரியம் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஆமீன். எல்லாமே உம்மாலாகும். சேர்ந்தாயே ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தை தேடி வந்திருக்கிறீங்க.
இங்க வந்திருக்கிற எல்லாருமே ஒரு ஆசையுடனோ ஒரு எதிர்பார்ப்புடனோ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு நல்லதை செய்வார் என்ற நம்பிக்கையுடன் தான் நீங்க வந்திருக்கிறீங்க, அப்படிதானே? இங்க வந்திருக்கிற யாராவது ஒருத்தராவது நான் என்ன ஜெபம் பண்ணாலும் நடக்காது நீங்க வந்திருக்கிறோமா? நான் எவ்வளவு ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்னு நீங்க வந்திருக்கிறோமா? கொடுக்க மாட்டேன்னா வீட்டில் உட்காந்துருக்கலாம், டிவி பார்த்துட்டு இருந்திருக்கலாம், என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். நமக்கு 1000 வேலை இருக்கு. ஆனால் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறேன், இன்னைக்கு வந்திருக்கிறவர்கள் ஒருத்தர் கூட நீங்கள் வெறுக்கையாக போக மாட்டீர்கள். எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. விவரிக்க முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ண முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. விவரிக்க முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சேர்ந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோட சொல்லுங்க. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், ஆமென். எல்லாமே உம்மாலாகும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை ஒன்றுமில்லாமல் போக இயேசுவால் முடியும். அவர் நிச்சயம் செய்வார். இன்னைக்கு நற்செய்தியில் இதைத்தான் பார்க்கிறோம். ஆண்டவர் பெதஸ்தா குளம் அருகில் செல்லுகிறார். அந்த பெதஸ்தா குளம் பாருங்க, அந்த குளத்தை சுத்தி 5 போர்ட்டிகோ இருக்குது, 5 மண்டபங்கள் இருக்குது. அந்த மண்டபங்கள் நிறைய யார் இருந்தா தெரியுமா? நோயாளிகள் இருந்தாங்க, குருடர்கள் இருந்தாங்க, நடக்க முடியாதவங்க இருந்தாங்க, பேச முடியாதவங்க இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, அந்த குளம் திடீர்னு ஒரு மாதிரி கொந்தளிக்கும், கொப்பளிக்கும். அவங்க என்ன நம்பினாங்கன்னா, ஒரு வானதூதர் அந்த குளத்தை கிளறாரு அப்படின்னு நம்பினாங்க. அப்ப அந்த தண்ணீர்ல ஒரு அசைவு ஏற்படும் பொழுது இவங்க நம்பினாங்க, அந்த குளத்துல இறங்கும் பொழுது நான் சுகமடைவேன். ஆனா விஷயத்தை பாருங்களேன், 20 வருடங்களாக 30 வருடங்களாக விவிலியத்தில் வாசிக்கிறோம், 38 ஆண்டுகளாக அந்த தண்ணீரை நம்பி, 38 ஆண்டுகளாக அந்த குளத்தை நம்பி, 38 ஆண்டாக அந்த குளத்தில் ஒரு அசைவு ஏற்படும், அந்த அசைவை நம்பி இவன் நோயாளியாவே இருந்தான். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு நாள் அவரை சந்தித்தார், அவன் சுகமடைந்தான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வந்தார் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை அப்படி இருக்காது. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, ஏராளமான பாரத்தோடு வந்திருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அந்தோனியாரே ஆண்டவர்கிட்ட எனக்காக ஜெபிங்கன்னு கேட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த தொலைக்காட்சியின் வழியாக நம்மோடு இணைந்து இருக்கிறவர்கள் கூட மாதா தொலைக்காட்சியின் வழியாக இல்லங்களில் இருந்தபடியே இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட இதயத்தில் ஏராளமான ஆசைகள் உண்டு. பிரியமான என் சகோதரனே சகோதரியே, இன்று இயேசு உன்னை சந்தித்தால், இன்று இயேசு உன்னை சந்தித்தால் உன்னுடைய நிலைமை மாறும். நீ வந்தபடி திரும்பி போக மாட்ட, நீ இருந்தபடி இருக்க மாட்ட. உனக்கு உள்ளார்ந்த மனிதனில் ஒரு பலத்த மாற்றம் ஏற்படும். இன்னைக்கு ஆண்டவரை உங்க இதயத்துக்குள்ள வரவேற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே வாங்க, என் பாவ வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. உங்களால செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. இன்னைக்கு நற்செய்தி நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இவருக்கு சுகம் கிடைச்சிரும். இவர் போய் எல்லார்கிட்டையும் சொல்வாரு, சுகம் கிடைச்சிருச்சு. யாரு சுகப்படுத்தினா சொல்ல தெரியாது. அப்ப இயேசு அவரை சந்திச்சு சொல்லுவாரு, இப்ப நீ சுகம் அடைஞ்சிருக்கிற, ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. எதுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும் தெரியுமா?
திருப்பி வேற ஏதாவது பாவத்தை செஞ்சு இந்த மாதிரி ஒரு நோயை வர வச்சுக்காத. அப்ப இதுல இருந்து ஒரு முக்கியமான கருத்தையும் நம்ம கற்றுக்கொள்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், நம்ம நிலைமையை மாற்றாரு. எத்தனை ஆண்டுகளாக நம்ம பாவத்துக்கோ சாபத்துக்கோ நோய்க்கோ அடிமையா இருந்தாலும் அது அடிமைத்தனத்துல நமக்கு விடுதலை கொடுக்கிறாரு. ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு தெரியுமா? இந்த விடுதலை வாழ்க்கையில நம்ம நிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். நான் சொல்றது புரியுதா? இந்த விடுதலை வாழ்க்கையில நம்ம நிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். திருப்பி அந்த அடிமைத்தனத்துக்குள்ள நம்மள போய் விழுந்துடக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறார். அவர் சொல்றாரு, இதை விட கேடான ஒன்றில் நீ விழுந்திடாதபடி எச்சரிக்கையாயிரும். இன்னைக்கு ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆனால் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, கவனத்துடன் நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தில் நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் என்ற ஆசையுடனும் வாஞ்சையுடனும் நாம் வாழ வேண்டும். இன்னைக்கு நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம நம்புறோம், என்ன நம்புறோம் தெரியுமா? பரிசுத்தமா வாழவே முடியாதுன்னு நம்புறோம், பொய் சொல்லாம இருக்க முடியாதுன்னு நம்புறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு சொன்னார், உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருக்கிறது போல் நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். உங்கள் விண்ணக தந்தை பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். அப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவர் அது சாத்தியமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுக்கு சொல்றாரு, நம்பினவர்களுக்கு எல்லாமே சாத்தியமாகும். அப்ப இன்னைக்கு விசுவாசம் இருந்தா போதும், நம்பிக்கை இருந்தா போதும். அது எவ்வளவு பெரிய விசுவாசமா இருக்கணும்? பெரிய விசுவாசம் கூட தேவையில்லை. ஆண்டவர் சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், நான் செய்த காரியங்களை அவர்கள் செய்வார்கள். இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் நோய்களை சுகமாக்கினா என் மீது நம்பிக்கை கொண்டோர் நோய்களை சுகமாக்குவார்கள். என்ன ஃபாதர் இப்படி சொல்றீங்க? நான் இது வரைக்கும் யாரையும் சுகமாக்குனது இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க இயேசு நாமத்துல கேட்கல, நீங்க விசுவாசிக்கல, அதனால நடக்கல. இனி நோயாளிகள் யாராவது இருக்காங்களா? நம்பிக்கையோட அவங்க மேல உங்க கைகளை வைங்க. பைபிள் சொல்லுது, கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல, கைகளை வைங்க, அவர்கள் சுகமாவார்கள். உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் ஃபெய்த். நம்பிக்கை தான். ஆண்டவர் சொல்றாரு, என் மீது நம்பிக்கை கொண்டோர் நான் செய்த காரியங்களை செய்வார்கள், ஏன் அதை காட்டிலும் பெரியவற்றை செய்வார்கள். அப்ப ஆண்டவர் பாருங்க, 38 ஆண்டாக நோயில அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒருத்தனை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? நீ சுகமடைய விரும்புறியா? ஆமா சுகமடைய விரும்புறேன்னு ஏஞ்சி நடன்றாரு. அவன் ஏஞ்சி நடக்கிறான். அதே வல்லமையை பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களுக்குள் இன்றைக்கு வைக்கிறார். நீங்க நம்பினா மட்டும் போதும். நம்புவீங்களா? விசுவசிப்பீங்களா? நீங்க நம்புவீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். இத்தனை நாட்கள் அந்தோனியாரை தேடி வரோமே, அந்தோனியாருடைய வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்களை பார்க்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் ஐயோ என்னால் இது முடியலையே அப்படின்னு அந்தோனியார் சொல்றதை கேட்டிருக்கீங்களா? அவருடைய வாழ்க்கை வரலாறுல என்னால் இது முடியாது அப்படின்னு அந்தோனியார் சொன்னதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் சொன்னதே இல்லை. ஏன் அப்படின்னா அவர் நம்பினார். அவர் ஏன் நம்பினார் தெரியுமா? அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நம்ம இப்படி படிக்கிறோம், இந்த திருச்சட்ட நூலை உன் முன் நின்று அகற்றாதே. இந்த பைபிளை உன் முன்னாடியிலிருந்து அகற்றாதே. இரவும் பகலும் இதில் தியானம் செஞ்சு இதில் எழுதியிருக்கிறதெல்லாம் கடைபிடிக்கிறதுல நீ கவனமாயிரு. அப்போ நீ என்ன செஞ்சாலும் நீ அதில் நல்லதை காண்ப, நீ எங்க போனாலும் அங்கே வெற்றியை காண்ப அப்படின்னு வசனம் இருக்கு. அந்தோனியார் என்ன பண்றாரு தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை எப்பயுமே அவருடைய கைகள் வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை படிச்சுக்கிட்டே இருக்கிறார், தியானிச்சுக்கிட்டே இருக்கிறார். எந்த அளவுக்கு படிக்கிறாரு, எந்த அளவுக்கு தியானிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தை மனு உருவெடுத்து ஒரு குழந்தையாக அவருக்கு தரிசனம் தருகிறது. அப்ப அந்தோனியார் விசுவாசத்தின் வாழ்க்கையை வாழ முடிஞ்சது. அந்தோனியார்னால ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புதுமைகளை செய்ய முடிஞ்சதுன்னா என்ன காரணம்? இறை வார்த்தையை வாசித்து அந்த இறை வார்த்தையை அவர் கண் முன்னாடி வச்சு இரவும் பகலும் அதை தியானிச்சு அந்த இறை வார்த்தையை வாசித்ததுனாலே அவருக்குள்ள இயேசு ஆண்டவருக்குள் விளங்கிய வல்லமை புனித அந்தோனியாருக்குள் விளங்கியது.
இங்கே வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் அந்தோனியார் அடிமையை வச்சுக்க விரும்புகிறாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், எல்லோரும் என்கிட்ட வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாருன்னு நினைக்கிறீங்களா? அந்தோனியார் விரும்புகிறது என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அவரை போல மாறணும். நீங்களும் நானும் இன்னொரு இயேசுவா மாறணும். நீங்களும் நானும் சக்தி நிறைந்தவங்களா மாறணும். ஒரு கிறிஸ்தவன் ஜெபம் பண்ணா அது நடக்கணும். ஏன் அப்படின்னா நம்முடைய கடவுள் உயிர் வாழ்கிற கடவுள். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்பினால் மட்டும் போதும். இப்போ இத்தனை பேர் நீங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இத்தனை பேர் தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துங்கள். எப்படி விசுவாசத்தை ஆழப்படுத்துறது? ஆண்டவருடைய வார்த்தையை வச்சு தான் ஆழப்படுத்தணும். அந்தோனியார் எப்படி ஆண்டவருடைய வார்த்தை எப்பயுமே கைகளை சுமந்தாரோ, அது போல ஆண்டவருடைய வார்த்தையே உங்கள் கைகளை சுமக்க ஆரம்பிங்க. நான் எப்பயுமே எங்கே போனாலும் சரி என்னுடைய பைபிளை என் பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். சின்ன பைபிள், நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஃப்ரீயாக கொடுத்த பைபிள். இது என் செல்ஃபோன். எது பெருசு? செல்ஃபோன் தான் பெருசு. எது பாரம்? செல்ஃபோன் தான் பாரம். இவ்வளோ பெரிய பாரம் என் பாக்கெட்டில் இருக்கும் போது இவ்வளோ பெரிய பைபிள் என் பாக்கெட்டில் இருக்க முடியாதா? இவ்வளோ பெரிய செல்ஃபோன் என் பர்ஸில் வரும் பொழுது இவ்வளோண்டு பைபிள் என் பர்ஸில் வராதா? வரும் இல்லையா? அந்த செல்ஃபோனை தூக்கி போட்டுட்டு பைபிளை தூக்கிட்டு போக ஆரம்பிக்கணும். செல்ஃபோனில் செலவு பண்ணுற நேரத்தை கொஞ்சம் ஆண்டவருடைய வார்த்தையில் செலவிட ஆரம்பிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க ஆரம்பிக்கணும். அப்போ என்ன ஆகுனா, அவருடைய வார்த்தை நமக்கு உள்ள போக இந்த வார்த்தை உயிர் உள்ளது, அது மனு உருவாகும். பைபிள் சொல்லுது இல்லையா, வார்த்தை மனு உருவாகி நம்மிடையே குடிகொண்டார். நீங்க வாசிக்க பைபிளை வாசிக்க ஆண்டவர் செய்த புதுமைகளை பற்றியும் ஆண்டவருடைய போதனைகளை வாசிக்க இந்த வார்த்தை உங்களுக்குள் மனு உருவம் எடுக்கும். அது விசுவாசத்தின் ரூபமாக எடுக்கும். அந்த விசுவாசம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் செய்யும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்தோனியார் மட்டும் கோடி அற்புதர் இல்லை. அந்தோனியாருடைய பிள்ளைகள் அனைவருமே கோடி அற்புதர்கள் தான். நம்ம வாழ்க்கை அற்புதம் நிறைந்த வாழ்க்கை. ஏன்? நம்முடைய கடவுள் உயிரோடு இருக்கிற கடவுள். 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கருணையின் வழியாக நம்மை சந்திக்க வருகிற கடவுள். இந்த உலகத்தில் எந்த சக்தியும் உங்களை எதிர்த்து நிற்கவே முடியாது. இன்னைக்கு இந்த திருப்பலியில் கலந்துக்கிற நீங்க நம்பிக்கையோட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்றதை நான் நம்புறேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க எனக்குள்ள வரீங்க, என் வாழ்க்கையில தேவையில்லாத எல்லா காரியங்களையும் எடுத்து போடுறீங்க, நான் விசுவசிக்கிறேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு பெதஸ்தா குளத்துல அந்த நோய்க்கு அடிமையா இருந்தவனிடமிருந்து அந்த நோயை அகற்றியது போல என்னுடைய பாவ நோய்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அகற்றுவீங்க, எனக்கு புது வாழ்க்கையை கொடுப்பீங்கன்றதை நான் விசுவசிக்கிறேன்னு சொல்லுங்க. நாம் இருக்கிற இடத்தில் அவருடைய அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் இருக்கிற இடத்தில் பரிசுத்த ஆவியான அவருடைய அபிஷேகத்தையும் அருள் பொறிவையும் பெற்றுக்கொள்வோம். இனி வாழ்கிற வாழ்க்கை விசுவாசத்தின் வாழ்க்கையாக இருக்கும். விசுவசிக்கிறவர்கள் அனைவரும் இப்பொழுது எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்வோம். அன்பு ஆண்டவரே, எங்கு 2-3 பேர் இயேசு நம்முடைய நாமத்திலே கூடி ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோமோ அவள் ஜெபத்திற்கு செவிசாய்ப்பேன் என்று வாக்கு தந்திருக்கிறீரே சுவாமி. உடைய வாக்கின் அடிப்படையில் எங்களது தேவைகளை சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். நல்லாயனாம் எம் ஆண்டவரே, எம் தாய் திரு அவையை வழி நடத்தும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் அனைவரும் இறை மக்களை நல்வழியில் நடத்தி செல்ல உமது ஆவியாரின் வரங்களை அவர்கள் மேல் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் நாட்டினை ஆளும் அரசியல் தலைவர்கள் தன்னலம் துறந்து மக்கள் மேல் அக்கறை கொண்டு ஏழை எளிய மக்களின் வாழ்வை வளம்பெற செய்ய தேவையான நல்ல மனதை கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் உறைவிடமான எம் இறைவா, கல்வி தேர்வு காலமான இந்நாட்களில் எம் பிள்ளைகள் நன்றாக படித்தவற்றை தேர்வு நேரங்களில் மறக்காமல்
தடுமாற்றம் இல்லாமல் சிறப்பாக தேர்வு எழுதவும், பெற்றோர்கள் அவர்களை அன்போடு ஊக்குவிக்கவும், தேவையான ஞானத்தை அனைவருக்கும் வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, இன்றைய உலகில் நிலவும் இளையோர்க்கு எதிராக எழுப்பப்படும் கலாசார சீர்கேடுகள், மாய கவர்ச்சிகள், பாலியல் வன்முறைகள் இவை அனைத்திலுமிருந்து எம் இளையோரை பாதுகாத்து அவர்கள் உம் பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவற்றின் மறைப்பொருளை அறிந்து நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, உம்முடைய கரங்களிலே சமர்ப்பித்திருக்கிற எங்களது தேவைகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து இவைகள் அனைத்தும் உடைய அதிமிகு மைமைக்காகவே புனித அந்தோனியாரை போல நாங்களும் பயன்படுத்த நீர் எங்களோடு இருந்து செயல்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஈர்ப்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஈர்ப்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அருளான வாழ்வு இருளானதாலே திரியாக என்னை ஏற்றி வைத்தோம். அருளான வாழ்வு இருளானதாலே திரியாக என்னை ஏற்றி வைத்தோம். திரியாக கருகி மெழுகாக உருகி, திரியாக கருகி மெழுகாக உருகி பலியாக வைத்தோம் ஆண்டவரே, புது ஒளியாக மாற்றும் தூயவனே. அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முத கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீரளித்த கொடைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அதலால் அழிவுக்கு உரிய எங்களுக்கு இவை உமது பராமரிப்பின் அடையாளமாகவும் அழியா வாழ்வுக்குரிய அருமருந்தாகவும் செயல்படுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதர்களோடு சேர்ந்து
நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தின பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவதும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களென நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
எங்கள் உயிர் மறைமாவட்ட பாதுகாவலரான புனித தோமா, இந்த திருத்தலத்தின் பாதுகாவலரான பதுவை புனித அந்தோணியார், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இறந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவருடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்தல்ல, நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா. கிறிஸ்துவே நானாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின்
கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் தேரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆண்டவர் என்னை ஆள்கிறார், எனக்கேதும் குறையில்லை. சொல்லுவோமா, ஆண்டவர் என்னை ஆள்கிறார், எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்தார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் சென்றார். நன்றி சொல்லி மன்றாடுவோம். இரக்கமுள்ள இறைவா, மக்கள் என்றும் மீது பற்றன்பு உள்ளவர்களாக விளங்க செய்வீராக. உமது கனிவால் அவர்கள் தங்களுக்கு பயன் தருபவற்றை இடைவிடாது பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புனித அந்தோனியாரை போல ஆண்டவரின் சாட்சிகளாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை திருப்பலி நிறைவு பெற இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.